Hi everyone, welcome to Easy English with Amika YouTube channel. Guys, நேற்று ஆக்சுவலி வீடியோஸ் கொடுக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சம் நாட் ஃபீலிங் வெல். ஸோ அதனால் ஓகேவா. ஸோ இனிமே கண்டினியூஸாக உங்களுக்கு கிளாஸஸ் வந்துடும். ஓகேவா. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஸ்பெல்லிங்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்பெல்லிங்ஸ்லேருந்து நமக்கு மினிமம் 1 to 2 வர்றது கஷ்டம். மினிமம் ஒரு கொஷின் வந்து கன்ஃபார்மாக வந்துடும். அவுட் ஆஃப் 25க்கு ஒரு ஸ்பெல்லிங் ஆச்சு நமக்கு கேட்டுருவாங்க. ஓகேவா. ஓகே, ஸோ வந்து செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகா ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான எம்டிஎஸ் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, காம்போ கோர்ஸ். ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு வீடியோஸ் ப்ளஸ் 45 கிராமர் ரூல்ஸ் இன்னைக்கு கூட ஒரு 2 பிடிஎஃப் நான் அட்டாச் பண்ணேன். ஓகேவா. ஸோ வீடியோஸ் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ், எக்ஸாம் டாபிக்ஸ், டெஸ்ட் சீரீஸ், பிடிஎஃப் ஃபைல்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு கவர் ஆகும். ப்ளஸ் 45 கிராமர்ஸ் எம்டிஎஸ்னே திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக எக்ஸாம்ஸில் கேட்குற 45 கிராமர்ஸ், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணின கோர்ஸ் தான் இந்த காம்போ கோர்ஸ். ஓகேவா. நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் காம்போவில் ஜஸ்ட் 999 நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேவா. நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. பேசிக்ஸ், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே இதில் நீங்கள் வந்துட்டு கெட் பண்ணிக்கலாம். 1 year வேலிடிட்டிக்கு இருக்குது. ஓகேவா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது என்னன்னா எல்லாமே வந்துட்டு ஸ்பெல்லிங் வந்து இன்கரெக்டாக இருக்கும். ஸ்பெல்லிங் வந்து இன்கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபைன் பண்ணணும். ஹோம்ஒர்க் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்துட்டு எந்த வேர்ட் வந்து இன்கரெக்டாக ஸ்பெல் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஆப்ஷன் பாருங்க. சிலபி, aggravate, zoologist, 12th. எந்த வேர்ட் நீங்க எந்த வேர்ட் எரரா இருக்குன்னு பாருங்க. சிலபி, இதை பார்க்கும்போது சிலபி வந்து தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு மேம் அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிங்களா? சிலபஸ் இருக்கு இல்லையா, லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். சிலபஸ் அப்படின்றது இட்ஸ் அ சிங்குலர் நவுன். அதுவே ப்ளூரல் வந்து என்ன அப்படின்னா சிலபி, SYLLABI. ஸோ இது வந்து கரெக்ட் தான். சிலபஸ், சிலபி. ஃபார்முலா, ஃபார்முலே, பாக்டீரியம், பாக்டீரியா, அந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். சிலபி அப்படின்றது இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்க. ஆக்ரவேட், ஆக்ரவேட். ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க. ஜுவாலஜிஸ்ட், ஜுவாலஜிஸ்ட் அப்படிதான் வரும். ஓகேவா. ஜிஸ்டுக்கு GAST, ஜூக்கு ZOOLO, ஜுவாலஜிஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்க. 12th ஸ்பெல்லிங் கரெக்டா? TWELTH கரெக்ட் தானே? கரெக்ட் மாதிரி தானே இருக்குல்ல. இதோட என்ன ஸ்பெல்லிங்னா TWELFTH. இதுதான் வந்து 12th ஸ்பெல்லிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4, ஆனா 40 என்ன ஸ்பெல்லிங்? FORTY தான். FOUR வராது. ஆமா தானே கைஸ்? 40 FOURTY சொல்ல மாட்டோம்ல. அதுவே 14னா FOURTEEN 14 வரும். அதே 40, 45, 41, 42, 43 இது வந்து U வராது. அது மாதிரி 12க்கு TWELFTH இந்த F வந்து வரும். இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து எரர். இதுதான் வந்துட்டு எரர். 12th அப்படின்றதுல எல்லாருமே அந்த F மிஸ் பண்ணிடுவோம். F இல்லாமலே அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக தானே வருது அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலி TWELFTH அங்கே வந்து F வரணும். அதே மாதிரி 40 பாருங்க, FORTY. 11 என்ன ஸ்பெல்லிங்? 11க்கு E வரும் ஃப்ரண்ட்ல, ELEVEN. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Fascinating, grammatical, occurrence, professional. Professional பாருங்க. Professional. ஸோ கரெக்டாக தான் இருக்கு. Occurrence, occurrence.
grammatical, grammar, grammar என்ன spelling GRAMMAR வரும். நிறைய பேர் ER போட்டுருவாங்க. ER is wrong. AR தான் correct. So grammatical, grammatical. ஓகேவா, இதுவும் கரெக்ட். fascinating என்ன spelling? fascinating. கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு மார்க் பண்ணீங்கன்னா wrong. fast பாருங்க, fast fascinating. இதுதான் வந்து fascinating ஓட ஸ்பெல்லிங். ஓகேவா, fascinating, fascinating. ஓகேவா, சோ இதுல தான் வந்துட்டு எரர் இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. fortune, forward, fortify, fossil. fortune இல்ல fortunate. fortunate கரெக்டா தான் இருக்கு. fossil, fossil. fortify, forward, forward கரெக்டா? forward பாருங்க, forward, WARD. backward, forward. forward which means before word. ஓகே, WARD வரும். அது பாக்குறதுக்கு நீங்க அந்த ப்ரொனன்சியேஷன், அந்த சவுண்ட் எப்படி இருக்கும்னா கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனா ஸ்பெல்லிங் ராங். ஓகேவா, நீங்க அதை ப்ரொனன்ஸ் பண்ணி பாருங்களேன். ஃபார்வர்ட் கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு தெரியும். பட் ஆனா WARD வரும். ஓ இல்ல E. FOR WARD. ஓகேவா, சோ இந்த பார்ட்ல தான் எரர் இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நெக்ஸ்ட் ஒன். access, adopt, abase, abandon. abandon கைவிடுறது. abandoned. abandon எதை ஃபாலோ பண்ணி வரும்னா by ஃபாலோ பண்ணி வரும். abandoned by அப்படின்னு. abandon, abandon கரெக்ட். abase, base, abase. adopt, adopt, adopt. access, access கரெக்டா? access, access, cess. நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா செஸ் டாக்ஸ்னு ஒன்று இருக்கு. செஸ் டாக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ செஸ், செஸ் வரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டாக்ஸ். இதோட ஸ்பெல்லிங் வந்து CESS, CESS. ஸோ access, access இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஒரே மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து எரர். ஓகேவா, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்க. presume, presume, not presume, 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 preserve, premier, preview, preview, preserve, presume, premier, premier கரெக்டா? premier, பிரீமியருக்கு ஒரு ஆட் வரும்ல கைஸ், பிரீமியர், PREMIER. இங்க EAன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ராங். கைஸ் இப்படி படிச்சுக்கோங்க. பிரீமியர், பிரீமியர், ER, ER இப்படிதான் நம்ம வரும். அப்படின்னு. ஸோ இங்க என்ன இர் அப்படின்னு வராது, ERன்னு வரணும். ஸோ MI, பிரீமியர், பிரீமியர். ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. காஜ், ஸ்க்ரூ காஜ், மெஷர் பண்றது. இதெல்லாம் நம்ம 11th 12th படிச்ச ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பிசிக்ஸ்ல ஸ்க்ரூ காஜ் வரும்ல, ஸ்க்ரூ காஜ், காஜ் மெஷர். நெக்ஸ்ட் பாருங்க. காஸ், கசட், கசில். கசட், கசில். கசட் ஸ்பெல்லிங் பாருங்க. கசட், கசட், கசட் ஆஃபீஸர், கசட், GAZETE. ஒரு தான் இருக்கு. GAZETE. T மட்டும் தான் 2 T வரும். Z ஒரு Z தான் வரும். ஓகேவா, இதுலதான் எரர் இருக்கு. காஜ் கரெக்ட், காஸ், கசில் எல்லாமே கரெக்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. லஸ்ட்ரஸ், லஸ்ட்ரஸ், லஸ்ட்ரஸ்னா
ஷைனியா இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க டிலமா. டைலமான்னு சொல்லுவாங்கல்ல, டைலமா எனக்கு கூட டைலமா அப்படின்னா அது வந்து டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், அப்புறம் வந்து கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னா டைலமான்னு சொல்லுவாங்க. ஓகேவா. எனிக்மேட்டிக், எனிக்மேட்டிக்னாலும் அதுதான். எனிக்மேட்டிக் இதுவும் அதுதான், எனிக்மேட்டிக். ப்ரிவிலேஜ், ப்ரிவிலேஜ் சலுகை. ப்ரிவிலேஜ் பாருங்க, ப்ரிவிலேஜ். இப்போ நம்ம எட்ஜுக்கு என்ன பண்ணுவோம், இடிஜிஇ. ஃப்ரிட்ஜுக்கு என்ன பண்ணுவோம், எஃப்ஆர்ஐடிஜிஇ. பிரிட்ஜுக்கு என்ன பண்ணுவோம், பிஆர்ஐடிஜிஇ. அப்புறம் ஸோ இதுக்கெல்லாம் டிஜிஇ வருது. அதே மாதிரி ப்ரிவிலேஜுக்கும் டிஜிஇ. ஸோ கரெக்டா. எட்ஜ், ஃப்ரிட்ஜ், பிரிட்ஜுக்கெல்லாம் டிஜிஇ வரும்போது ப்ரிவிலேஜுக்கே மேம் டிஜிஇ வரக்கூடாது அப்படின்னா, ப்ரிவிலேஜ் பாருங்க PREVILEGE மட்டும்தான் வரும், டி இங்க வராது. ப்ரிவிலேஜுக்கு டி இல்ல, ப்ரிவிலேஜ்க்கு டி இல்ல. ஸோ இந்த பார்ட்ல வந்துட்டு எரர் இருக்கு. ஓகேவா. ப்ரிவிலேஜ்க்கு டி இல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரெஃப்ரிஜரேட்டர், டெலிவிஷன், மஷின், வேக்யூம். வேக்யூம். ரெஃப்ரிஜரேட்டர் பாருங்க, ரெஃப்ரிஜரேட்டர் கரெக்ட். டெலிவிஷன், டெலிவிஷன். மஷின், மஷின். இது மிஷின் நம்ம படிச்சிருக்கோங்க. ஆக்சுவலி இதோட ரைட் ப்ரொனன்சியேஷன் வந்து மஷின், மஷின் அப்படின்னு வரும். மஷின், 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 மஷின் இப்படி வரும் இதோட ப்ரொனன்சியேஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க வேக்யூம். வேக்யூம் ஸ்பெல்லிங் என்ன, வேக்யூம் கரெக்டா இருக்குதா. இது வேக்கம் இல்ல, நீங்க வேக்கம்னு படிச்சீங்கன்னா வேக்கம் கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வேக்யூம், வேக்யூம், வேக்யூம் கிளீனர், வேக்யூம் இப்படி படிங்க, அப்பதான் நீங்க கரெக்டா அப்ளை பண்ணுவீங்க. வேக்யூம், VACUUM. ஓகேவா. ரெண்டு யூ தான் வரணும், ஒரு சி தான் வரணும். வேக்யூம், வேக்யூம். ஓகேவா. ஸோ இந்த பார்ட்ல வந்துட்டு எரர் இருக்கு. சரி, அந்த எரர் டிடெக்ஷன்லயே சொன்ன மாதிரியே பார்ட்னே வருது. ஸோ இந்த ஆப்ஷன்ல எரர் இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க. I would never associate with such a person. I would never associate with such a person. Associate என்ன spelling? Associate. இது எங்க இருக்கு, ரெண்டு எஸ் வரணும், ஒரு சி வரணும். ரெண்டு எஸ் வரல, ரெண்டு எஸ் சி வரணும், வரல. ரெண்டு சி, சி இல்ல, ரெண்டு எஸ் ஒரு சி. ஓகே. associate, 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 associate. ஓகேவா. நெக்ஸ்ட், நெக்ஸ்ட் வந்து entrepreneur. entrepreneur, entrepreneur என்ன ஸ்பெல்லிங்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் ஹோம்வொர்க். ஓகேவா. ஆன் என்டர்பிரனர்னு படிச்சிடக்கூடாது. திஸ் இஸ் entrepreneur. ஓகேவா. இதோட ப்ரொனன்சியேஷன் வந்து entrepreneur. என்டர்பிரினர் அப்படி இல்ல. இருக்குலாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்க கூடாது. ஓகேவா. லைட்டா தான் கொடுக்கணும். அந்த இ வந்து இ இல்ல, ஆ. இங்க வந்து entrepreneur, entrepreneur. ஓகேவா. சோ இதுக்கு என்ன ஸ்பெல்லிங் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. இந்த செஷன்ல நீங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதனோட பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல், நம்மளோட டெலிகிராம்ல போயிட்டு ஈஸி இங்கிலீஷ் வித் அம்பிகான்னு நீங்க கொடுத்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கும். இதனோட பிடிஎஃப் எல்லா இந்த 45 டேஸோட இதனோட எல்லா பிடிஎஃப்மே நான் அங்கதான் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுவேன்.
இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நாங்கள் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எம்டிஎஸ் கோர்ஸ் காம்போ கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. 1 year வேலிடிட்டிக்கு அக்சஸ் பண்ணாதவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.